முதலாவதாக மாணவிகளுக்கு கிராத் போட்டி நடைபெற்றது. அதனுடைய முதல் பரிசை டி ரைஹான் முஅல்லமா ஹைரியா அவர்கள் பெறுகின்றார்கள். அந்த பரிசை இலியாஸ் ரியாசி ஹசரத் கிப்லா அவர்கள் கொடுப்பார்கள். இரண்டாவது பரிசு எம் தாஹிரா பானு முபல்லிகா ஹைரியா. கொஞ்சம் குயிக்காக கொண்டு வாங்க. அரபி வார்த்தைகள் போட்டி கலிமாத். முதல் பரிசு கே ஆபிதா பானு முபல்லிகா ஹைரியா ஹசரத் அவர்கள் பரிசு கொடுப்பார்கள். இரண்டாம் பரிசு ஏ முஹ்சினா ஆலிமா ஹைரியா. நஹு சர்ஃபு போட்டிகளில் முதல் பரிசு ஏ முஹ்சினா ஆலிமா ஹைரியா. இரண்டாம் பரிசு கே ஆபிதா பானு, அப்படி நின்று வாங்கிட்டு போயிருங்க, கே ஆபிதா பானு முபல்லிகா ஹைரியா. ஹிஃபுது போட்டியில் முதல் பரிசு முஹ்சினா ஆலிமா ஹைரியா. இரண்டாம் பரிசு கே ஆபிதா பானு முபல்லிகா ஹைரியா. ரெண்டு பேருக்கும் தான் அடுத்தடுத்த பரிசு வருது. ஹிஃபுது போட்டிக்கும் அதுதான் அவங்களுக்கு தானே. ஆமாம். ஃபஸ்ட்டு பரிசு வந்து ஹிஃபுது போட்டியில் முஹ்சினா ஃபஸ்ட்டு பரிசு, ஆபிதா ரெண்டாவது பரிசு. அரபி எழுத்து பயிற்சி கேலிகிராஃப் போட்டியில் முதல் பரிசு எஸ் ஃபாத்திமா ரினோஸ். இரண்டாம் பரிசு டி ரைஹான் முஅல்லமா ஹைரியா. பயான் போட்டி முதல் பரிசு ஃபாத்திமா ரினோஸ். இரண்டாம் பரிசு ஃபாத்திமா ஃபர்ஹானா ஆலிமா ஹைரியா. போட்டியில் கலந்து கொண்டு தனது திறமைகளை வெளிப்படுத்தியவர்கள் கே மரியம் பிவி, ஜே சையத் ஃபாத்திமா, எஸ் அலிஃபாத்து. 3 வருவாங்க. அவர்களுக்கும் கலந்து கொண்டமைக்கான பரிசுகள் கொடுக்கப்படுகின்றது. நடுவர்களாக பணியாற்றிய எஸ் சயீத் இப்ராஹிம் ஃபைசி, ஒய் ஜாஃபர் அலி ஃபைசி, டி தில்ஷாத் அஹ்மத் ஆலிமா ஹதீஜியா, எஸ் ஜபருல் ஜரீனா ஆலிமா ஹைரியா ஆகியோர்களுக்கும் நினைவு பரிசு கொடுக்கப்படுகின்றது. மாற்றிக்கிறோம், மசூத் சொல்லிடுமா? சரி. அடுத்ததாக பரீட்சையில் முதல் மதிப்பெண்களை பெற்றவர்களுக்கு எம் சயீத் இப்ராஹிம் ஃபைசி, டி தில்ஷாத் ஆலிமா ஹதீஜியா, காஞ்சிபுரம் மாவட்டத்தினுடைய காதி அவர்கள் பரிசு வழங்கி கௌரவிப்பார்கள். மாற்றிக்கிறான் பார்த்துங்க, அது நீ போய் வாங்கிடு, உனக்கு கொடுத்து வாங்க. நடுவராக பணியா பரீட்சையில் முதல் மதிப்பெண்களை எடுத்தவர்களுக்கு மூன்றாவது ஜும்ரா ஏ முஹ்சின் ஃபாத்திமா ஃபர்ஹானா ஆலிமா ஹைரியா. இரண்டாவது ஜும்ரா டி ரைஹான் முஅல்லமா ஹைரியா, எம் ரஹ்மத் நிசா முஅல்லமா ஹைரியா. முதல் ஜும்ரா எஸ் நூர் ஜஹான் முஅல்லமா ஹைரியா. இரண்டாம் பரிசு எம் தாஹிரா பானு முபல்லிகா ஹைரியா, கே ஆபிதா பானு முபல்லிகா ஹைரியா. 2 பேர் வந்துடுங்க ரெண்டாம் பரிசுக்கு. முபல்லிகா 2 எஸ் மதீனத்து நிசா முபல்லிகா ஹைரியா, டி ஜுவைரியா முபல்லிகா ஹைரியா. முபல்லிகா 1 எஸ் முபல்லிகா ஃபாத்திமா ரினோஸ், ஏ பெனாசிர். ஆமாம், ஒரே ரோதனை அப்பா கொடுத்துருக்கே, கரெக்டாக போய்கிட்டு இருக்குல்ல? ஓகே, ஆட்கள் மட்டும் லைனாக கரெக்டாக வந்து வாங்கிட்டீங்கன்னா பிரச்சனை இருக்காது. ஓகே, இன்ஷா அல்லாஹ் நமக்குண்டான பரிசுகள் முடிவு பெற்றது. அடுத்ததாக சனது வழங்கக்கூடிய நிகழ்வு, அதான் ஃபைனலு இன்ஷா அல்லாஹ். இல்லை பரிசு யார் பேர் எழுதியிருக்கலாம்? ஆமாம், ஃபாத்திமா ரினோஸ் ஃபஸ்ட்டு ப்ரைஸ். அவங்க வந்து முபல்லிகா 1. ஃபாத்திமா ரினோஸ் யாருன்னு பேர் பார்த்துக்குங்க, பேர் பார்த்து வாங்கிக்கோங்கண்ணே. பட்டம் பெறக்கூடியவர்களுக்கு உண்டான முக்கியமான நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. அதை வாங்கிட்டு போய்க்கிட்டு இன்ஷா அல்லாஹ்.
வாங்கிட்டு போயிட்டு. அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நமது மதரசாவில் 3 ஆண்டுகள் 9 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தொடர்ந்து படித்து பட்டம் பெறக்கூடிய மாணவிகளுக்கு எங்களது ஆசிரியர் தந்தை ஹஸ்ரத் கிபிலா அவர்கள் சனது வழங்கி சனது வழங்குவார்கள். இன்ஷா அல்லாஹ் பரிசுகளையும் வழங்குவார்கள். எஸ் மதீனத்து நிசா முபல்லிகா ஹைரியா, யாராவது சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. தகப்பனார் பெயர் எஸ்ஹெச் முகமது இஸ்மாயில், மேலூர் செங்கோட்டை. முபல்லிகா சனதை பெறுகின்றார்கள். டி ஜுவைரியா முபல்லிகா ஹைரியா, ஆமாம் எல்லாம். தகப்பனார் பெயர் அப்துல் ரஹ்மான், மேலூர் செங்கோட்டை. முபல்லிகா ஹைரியா சனதை பட்டத்தை பெறுகின்றார்கள். அசரத்துக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா. இது வெயிட்டு இது பண்ணிகிட்டு இருக்கோங்க. அது வந்து நீங்கள் நீங்களே கீழே வச்சு கொடுத்துருங்க. ஓகே. முஅல்லமா சனதை பெறக்கூடியவர் எஸ் நூர் ஜஹான், முஅல்லமா ஹைரியா. தகப்பனார் பெயர் எம் ஷேக் மைதீன், மேலூர் செங்கோட்டை. அவர்கள் முஅல்லமா சனதை பெறுகின்றார்கள். ஆலிமா ஹைரியா சனதை பெறக்கூடியவர்கள் ஏ முஹ்சினா ஆலிமா ஹைரியா. தகப்பனார் பெயர் எம் ஆதம் பாவா, மேலூர் செங்கோட்டை. அவர்கள் ஆலிமா ஹைரியா சனதை பெறுகின்றார்கள். எம் ஃபாத்திமா ஃபர்ஹானா ஆலிமா ஹைரியா. தகப்பனார் பெயர் ஏ முகமது முஸ்தபா, மேலூர் செங்கோட்டை. அவர்கள் ஆலிமா ஹைரியா சனதை பெறுகின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையினால் ஆலிமா முஅல்லமா முபல்லிகா சனது வழங்கக்கூடிய நிகழ்வு இனிதே நிறைவு பெறுகின்றது. இதில் கலந்து கொண்ட சிறப்பித்த சிறப்புரையாற்றிய எங்களுடைய அழைப்பை ஏற்று பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள், எங்களுடைய ஆசிரியர் தந்தை அண்ணன் ஷவுகத் அலி உஸ்மானி ஹசரத் அவர்கள், இன்னும் அவர்களோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்கள், ஆலிம் பெருமக்கள் அனைவருக்கும் நாம் சலாத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான், மதரசாவில் உஸ்தாதாக இருக்கக்கூடியவங்களுக்கு பரிசு கொடுக்கல, அதை மட்டும் கொடுத்துருந்தோம். முகமது முஸ்தபா ஹாலித் வரலாற்று ஆசிரியர் அவர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது. நபிமார்கள் வரலாறு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு, சஹாபாக்கள் வரலாறு, உலக வரலாறு, இந்திய வரலாறு, பாசிச வரலாறு, கண்டினியூவாக அந்த ஹிஸ்ட்ரி முடிச்சிருவோம் 3 வருஷத்தில். அந்த சப்ஜெக்டை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு நினைவு பரிசு கொடுக்கப்படுகின்றது. ஹஸரத்து கொடுக்கணுமா? அடுத்ததாக டி காமிலா பர்வீன் ஆலிமா ஹதீஜியா. எஸ் அலி ஃபாத்திமா ஆலிமா ரியாஜியா. அடுத்ததாக வஹீதா அலி ஃபாத்திமா ஆலிமா ஹைரியா, முஅல்லமா ஹைரியா. அடுத்ததாக நமது மதரசாவின் வார்டனாக தொடர்ந்து பணியாற்றி சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வஹீதாம்மா ஹமீதாம்மா அவர்களுக்கும் பரிசு கொடுக்கப்படுகின்றது. 9 வருஷமாக நமது மதரசாவில் தொடர்ந்து நமது மாணவிகளை எந்த பிரச்சனை இல்லாமல் இதுவரைக்கும் வண்டிகள் ஆட்டோவில் கொண்டு வரக்கூடிய ஆட்டோ டிரைவராக பணியாற்றி, அது மட்டுமில்லாமல் எல்லா பணியையும் மொத்தமாக எடுத்து செய்யக்கூடிய அண்ணன் சாதிக் அவர்களுக்கும் பரிசு வழங்கப்படுகின்றது. சாதிக் பாய் கொடுத்துருங்க. நன்றியுரை சையத் இப்ராஹிம் ஃபைசி ஹசரத் அவர்கள் வழங்குவார்கள்.